ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு அரைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானோடனே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். நான் ஒரு கட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். யூஸ்வலாக இதுக்கு காஞ்ச மிளகாய் நிறைய பேர் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க கீரை பொரியலுக்கு. இல்லாட்டி பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணலாம். நான் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை வச்சிடலாம். கீரை ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி வச்சு லைட்டாக பிரட்டிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் எடுத்திங்கன்னா அதுவே கொஞ்சம் சுருங்கிடும். அப்புறம் நம்ம உப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுருங்கிடுச்சு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே. இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ வீட்டில் சின்ன பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் போடும்போது அதில் விதெல்லாம் வாயில் பட்டாச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் நான் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். சில்லி பவுடர் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா பிரட்டி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி இதை குக் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி தண்ணி எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணாமே கீரையிலேருந்து வர தண்ணியே போதுமானது. அதுக்கு கீரை நல்லா தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு கீரை நல்லா வேகட்டும். பாருங்கள், கீரை ஓரளவு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக குக் ஆயிரும். ஓரளவு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கடைசியில் கொஞ்சம் தேங்காய் துருவி ஆட் பண்ணுறோம். தேங்காய் துருவி போட்டோன்னா ஒரு நிமிஷம் அப்படியே பிரட்டி விட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்ட்டான கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் காஞ்ச மிளகா இல்லாட்டி பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.